पूर्ण मात्र ஆனால் சாது பரித்ராணம் அபிஷிச்சது லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம்னுட்டு அவன் என்னைக்கு சரணாகதி பண்ணானோ நிவேதித மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு சொன்னானோ அப்பவே அவன் வந்து பெருமாள் வந்து விபீஷணனை இது பண்ணிட்டான். அதனால அந்த இடத்துல அவனூர் நாசமாக அப்படின்னு இருக்குது. அதனால ராவணனுடைய ஊர்ன்றது இல்லாம விபீஷணனுடைய பட்டணம் அப்படின்றத பண்ண. அதனால வேயிலன்ன தோல்மடவார்னு உத்தரார்த்தத்தில் சொன்னது மாத்திரம் இல்லை, பூர்வார்த்தத்திலையும் சாது பரித்ராணம் தான் சொன்னேன். இது ரெண்டாம் பாசுரத்திலையும் ஸ்பஷ்டமா தெரியும். தையலாள் மேல் காதல் செய்த தானவன் வாழறக்கன் பொய்யிலாத பொன்முடிகள் ஒன்பதோடொன்னும் அன்னு செய்த வெம்போர் தன்னில் அங்கோர் செஞ்சரத்தாளுன்னு மறுபடியும் அவனை ஒழிச்சுங்க சொன்னார். அந்த செஞ்சரம் விட்டு அதனால துஷ்கிருத் விநாசம் அதை சொன்னார். பரித்ராணாய சாதுனாம்ன்றத முதல் பாசுரத்தினால காட்டினார். ரெண்டாவது பாசுரத்தினால துஷ்கிருத் விநாசம் அப்படின்றத காட்டினார். அதுக்கப்புறம் முன்னோர் தூது அவனே பின்னோர் தூது. இந்த தூதுலாம் போனது எதுக்கு? சீதா பிராட்டியே ராவணனிடத்துல சீதா பிராட்டியே ராவணனிடத்துல சமர்ப்பிச்சுடு அப்படின்றதுக்காக அப்போ வந்து அனுமான் போனான். அதுக்கப்புறம் பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்துடு அப்படின்றதுக்காக தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்றதுக்காக போனான். அதனால பரித்ராணாய சாதுனா விநாசாயத்த துஷ்கிருதாம் ரெண்டாம் பாசுரத்துல தர்ம சம்ஸ்தாபனார்த்தம் அப்படின்றது மூன்றாம் பாசுரத்தினால காண்பிச்சார். சம்பவாமின்னு இருக்கும்ல, பந்தனைந்த மெல்விரலாள் நந்தன் மைந்தன் ஆகவாகும், நந்தனுக்கு மைந்தனா ஆனான் அப்படின்னு ஆகினான் இருக்கிறதுனால சம்பவாமின்னு சொன்னானே அதை அந்த இடத்துல காண்பிச்சார். நாலாம் பாசுரத்தில் ஐஷங்க 2 நிமிஷம் சாதிக்கிறதுனால இதோ சொல்றேன். இந்த இவாள்லாம் ஒவ்வொரு அர்ச்சகால் பர்ச்சகர்கள்லாம் கைங்கிட்டு போறாள்லாம் இருக்கிறதுனால அவளுக்கு வேகமாக புரியும். உங்களுக்கு எவ்வளோ புரியுதோ அதை பார்த்துருவோம். நந்தன் மைந்தன் ஆகவாகும் நம்பினம் பெருமான்னு சாய்ச்சதுனால அதனால வந்து அந்த இடத்துல சம்பவாமி அப்படின்றது சாய்ச்சார். அதுக்கப்புறம் பாலனாகி ஞாலமேழும் உண்டு. அந்த சம்பவாமின்றது அகம் சம்பவாமின்னு அர்த்தம். அது உத்தம புருஷன், அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன், தன்னிலை. அதனால இதுக்கு மேல சொல்ல தெரியல. அதனால தன்னிலையா இருக்கிறதுனால அகம் சம்பவாமின்னு அர்த்தம். எப்படி பிரபத்தியேன்னு சொன்னா அகம் பிரபத்தியே அப்படின்னு அர்த்தமாக போல சரணம் பிரபத்தியேன்னு மந்திரத்தில் இருக்கு. சரணம் அகம் பிரபத்தியேன்னு கத்தியத்தில் வியாக்கியானம் பண்றது. அதனால அது உத்தமன் நான் அப்படின்றது. அதனால யார் அந்த நான்னா பாலனாகி ஞாலமேழும் உண்டு பண்டு ஆளிலமேல் சாலநாளும் பள்ளி கொள்ளும் தாமரை கண்ணன் அப்படின்னு காரண வஸ்துவா இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்றத காண்பிச்சார். அதுக்கப்புறம் சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு. யுகே யுகேன்னா யுகந்தோறும்னு அர்த்தம் இல்லை, எப்பப்போ அப்பப்போதான் அர்த்தம். அதனால சோத்த நம்பியன்னு தொண்டர் முண்டி தொடர்ந்தழைக்கும் ஆத்த நம்பி சங்க நம்பி ஆகிலும் தேவர் மூத்த நம்பி முக்க நம்பி என்று முனிவர் தொழுதேத்தும். இவன் தேவனுக்கெல்லாம் மூத்தவனா இங்க அவதரிச்சான்னு சொல்லிட்டு இந்த லோகத்தை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், வெஷ்டி சிருஷ்டி சமஷ்டி சிருஷ்டி பொதுவுல பெருமாள் மொத்தமா சிருஷ்டிச்சுடுவான். அதுக்கப்புறம் தனித்தனியை சிருஷ்டிக்கிறது தான் வந்து இந்த பிரம்மாதிகள் பண்ணக்கூடியது. அப்பவும் பெருமாள் ரக்ஷணத்துக்காக விஷ்ணு அவதாரம் பண்றான். அதனால அவளுடைய மத்தியத்தில் அதனால மூத்த நம்பி முக்க நம்பி என்று முனிவர் தொழுதேத்தும். இவன் இந்த தேவதைகளுக்கெல்லாம் ஒன்றும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாரும் இல்லான்னு நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான்னு சொல்லிட்டு இவன் தான் முதல்ல விஷ்ணு அவதாரமாக லக்ஷணத்துக்காக. அதனால அந்த தேவர்களோடு தோன்றான். அதுக்கு அடுத்த பாசுரத்துல திங்களப்பு வானரிகாலாகி திசமுகனார் தங்களப்பன் சாமியப்பன் பாகத்திருந்த வண்டும் தொங்கலப்பு நின்முடியான் அப்படின்னு சொல்ற இடத்துல இப்படி பஞ்சபூதங்களாகவும் அதுவாகவும் இது விரிஞ்சு எல்லாத்துக்கும் அந்தரியாமையா இருக்கான்னு சொல்றதுனால என்ன யோனியுமாய் பிறந்தாயுமையோ தலைவா நம்ம எப்படி காக்கிறதுக்கு எல்லாமா வாரம் எப்படி எப்படிலாம் நம்ம அவன் அவதாரம் பண்ணி நம்ம நல்வழிப்படுத்தலாமோ அப்படி திங்கள் அப்பு வான் எரிகால் சந்திரன் சூரியன் அது இது எல்லாமா எம்பெருமானே ஆறான்னு சொல்லுது. அதனால சம்பவாமி யுகே யுகேன்ற அந்த 2 பதத்துக்கு இந்த 6ஆம் பாசுரமும் 7ஆம் பாசுரமும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கண்ணன் சாதிச்ச பதத்துக்கு ஆனாலும் இவன் அன்னந்தேகி ஜலந்தேகி ஸ்தலந்தேகின்னு சொன்னானே அதை வருஷம் முனிவன் மூர்த்தி மூவராகி வேதம் விதித்துரைத்த புனிதன் பூவண்ணன் புண்ணியன் விண்ணவன் தனியன் சேயன் தான் ஒருவனாகிலும் தன் அடியார் கிணியன் அப்படின்னு
தன் அடியாருக்கு இனியன்றது எப்போ இருக்கும்? அதனால தன் அடியார் தன்னை தந்த கற்பகம்னு தன்னையே அனுபவிக்கக்கூடியான். அதனால அவன் அன்னஸ்தானத்துல இருக்கான்றது அதுல தெரியுது. தன் அடியாருக்கு இனியன்னா அடியவர்களுக்கு எப்போ இனியனா இருப்பான் அப்படின்னா தன்னை தந்த கற்பகமா அவன் சேவை சாதிக்கிறான், தன்னையே கொடுக்குறான். இது அதுன்னு அல்ப பலன் மாத்திரம் தரதில்லை, தன்னையே தரக்கூடிய கற்பக வృక్షமா இருக்கிறதுனால தன் அடியாருக்கு இனியன்றதுனால அது அடியார்களுடைய வாழ்வு எதில் இருக்குது? அவனுடைய திருவடியில சேர்ந்தாதான், அவனுடைய திருவடியில அவனுடைய திருமேனியை சேவிச்சு திருவடி வாரத்தில் கைங்கரியம் பண்ணாதான். அதனால தன் அடியாருக்கு இனியனா இருக்கான்றது அன்னந்தேகி அப்படின்னு சாது பரித்ராணத்துக்காக அவதாரம் பண்ண வந்திருக்கும் மெல்விரலால் பாவை பனிமலரால் வந்திருக்கும் மார்பன் அப்படின்னு சொன்னதுனால இந்த பெருமாளுடைய நீர்மை எப்படி இருக்குது? ஜலந்தேகின்னு கேட்டது. அந்த நகஸ்டின் நாபராத்தின்னு ஸ்ரீயத்தே ஸ்ரயத்தே அப்படின்னு நம்மால இண்ட கொண்டு தொண்டரேத்தும் எவ்வுள் கிடந்தானே அப்படின்னு இண்ட கொண்டு இப்படி தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது அப்படின்னு நாம பண்ணோம்னா நம்முடைய உள்ளத்திலேயே ஸ்தலம் தேகி அப்படின்னு எம்பெருமான். அதனால ராகவனுடைய அவதாரத்துல இந்த இடத்துல ஆழ்வார் பெருமாள் எப்படி அவதார ரகசியத்துல தான் எதுக்கா அவதரிக்கிறான்னு கீதையில கண்ணன் சொன்னானோ, தன் தமிழ மாலை இறைந்தும் வல்லார் அண்டமாழ்வதானே அங்கே ஆழ்வரமருளகே காத்தாலே அங்கேயும் விஞ்ஞாபித்தேன். அதனால இந்த எவ்வளவு கிடந்தான் அங்க இருக்கானே அவன் என்ன பண்றான்னா நமக்கு அண்டமாடக்கூடியதான ஐஸ்வர்யங்கள்லாம் கொடுக்குறான். கிருத்தாபநாசினி அதுல தீர்த்தாமாடி அதுல நாம் அவனை போய் சேவிச்சோம்னா உடனே நம்முடைய பாபங்கள்லாம் போக்கடிச்சு நாம என்னென்ன பலன்கள் விரும்புகிறோமோ அதெல்லாம் இது பண்றோம். ஆனா இந்த 10 பாசுரத்தை வல்லவர்கள் இருக்காளே, எவ்வளவு கிடந்தானே பண்டுபாடும் பைம்புறவி மங்கையர்கோன் கலியன் கொண்டசீரால் தன் தமிழை மாலை ஈரைந்தும் வல்ல இத மாதிரி அவதார ரகசிய சிந்தனம் பண்ணாக்கா அவனுக்கு அந்த பிறவியிலேயே மோட்சம். பக்தியோக நிஷ்டனாகப்பட்டவனுக்கு பிராரப்த கர்மம் முடிவில் தான் மோட்சம். இது கொஞ்சம் கடினமா இருக்கும் விஷயம், இருந்தாலும் சொல்றேன். பக்தி யோகம் பிரபத்தி யோகம்னு ரெண்டு. நாமெல்லாம் சரணாகத்தார் பிரபத்தி யோகக்காரர். பக்தி யோகம் பண்றவாள் பிரபத்தி பண்றவாளுக்கு கேட்ட போது மோட்சம், பக்தி யோகம் பண்றவாளுக்கு அப்படி இல்லை. சில பிறவிகள் பிராரப்த கர்மத்துல எத்தனை பிறவி இருக்குதோ அத்தனை பிறவி கழிச்சு மோட்சம். ஆனால் அந்த பக்தி யோகம் பண்றவா அவதார ரகசிய சிந்தனம் பண்ணா அந்த ஜென்மத்திலேயே மோட்சம். பிரபத்தி பண்றவாள் எப்படி அந்த ஜென்மத்திலேயே ஏத்த தேகாவசானத்துல கேட்ட போது மோட்சம் சொல்றாளோ அது போல அவளுக்கு மோட்சம். அதனால அப்படி சொன்னானே கண்ணன், அவதார ரகசிய சிந்தனம் பண்ணா சத்யா அந்த இதுல மோட்சம்னுட்டு. அந்த மாதிரி இந்த 10 பாட்டை அவதார ரகசியத்தை